இயல்பாகவே சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா தியான நிலையில் தான் இருந்திருப்போம். அப்புறம் வளர வளர சூழ்நிலை சிச்சுவேஷனால் அது கொஞ்சம் அந்த நிலையை விட்டு நம்மளே அறியாமல் வெளியே வந்திருப்போம். அது நடக்கிறது தான். ஸோ அது என்ன இயல்பான நிலைன்னா, நம்ம நல்லா பார்த்தீங்கன்னா இதுதான் நடந்திருக்கும். நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது நீங்கள் உங்கள் மூச்சு காற்றை கவனிச்சிருப்பீங்க. ஏன்னா வேறு ஏதாச்சும் அடிஷ்னல் திங்கிங் இருக்காது. உங்கள் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மூச்சு காற்றை கவனிக்கும். சத்தத்தை எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிச்சிருக்கோம், பண்ணியிருப்பீங்க. எதுவுமே அனலைஸ் பண்ணாங்க. இயல்பாக சத்தத்தை ஃபுல்லாக நீங்கள் எல்லா சத்தத்தை கேட்டுருப்பீங்க, சுற்றி இருக்கிற சத்தத்தை, மூச்சு காற்றையும் கவனிச்சிருப்பீங்க. இது நீங்கள் ஆனந்தமாக இருக்கும்போது நடந்திருக்கும். ஸோ இப்போ பெரிய ஆளான நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அப்புறம் அது இதுனோடனே அந்த இயல்பு மாறி இருக்கும். ஸோ நம்ம அந்த சின்ன வயசில் இருக்கிற மாதிரி அந்த இயல்பை ஈஸியாக கொண்டு வரலாம். அது இயற்கையான விஷயந்தான். நீங்கள் ஆல்ரெடி பண்ணது தான். குழந்தைகளுமே இதை தான் பண்ணும், நம்மளும் பண்ணியிருக்கோம். அதை மறந்துட்டோம். என்னென்னா நம்ம மூச்சு காற்றை கவனிக்கணும், சுற்றி இருக்கிற சத்தங்கள்லாம் கேட்கணும், அனலைஸ் பண்ணணும். அது என்னதுன்னு நம்ம யோசிக்காமல் இதை பண்ணாலே உங்களோட இயல்பு திரும்பிடும். இது உலகத்தில் ஒரு முக்கியமான பயிற்சி. இதை பண்ணாலே உங்கள் மனசாந்தி முழுமையாக வரும், உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இதுதான். சரி, இதை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் எல்லா விஷயமும்.